ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நைட் டின்னர் டைமில் அவாய்ட் பண்ண வேண்டிய 5 ஃபுட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப பெருசாலாம் டயட்டிங் பண்ண தேவை இருக்காதுங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்லீப், வெயிட் அண்ட் ஸ்கின் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, கீரை தாங்க. கீரை நல்லது தான், ஆனால் நைட்டில் சாப்பிட்டிங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். ப்ளஸ் பாலக் இல்லை பன்னீர் கறி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கேஸ், ஹெட்டேக், லூஸ் மோஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரலாங்க. அதுக்கு பதிலாக சப்பாத்தி மாவில் கொஞ்சம் கீரை மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா சூப்பில் கொஞ்சம் மேலோட்டமாக தூவி சாப்பிட்டு பாருங்கள். நம்பர் 4, ரா சாலட்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் தாங்க. சாலட் வந்துட்டு நார்மலாக ஒரு கோல்ட் நேச்சர் ஃபுட். இது நீங்கள் நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா டைஜஷனுக்கு வீக்காக ஃபீல் ஆகுங்க. ஸோ சாலட் சாப்பிட்டிங்கன்னா கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுராகவே ரா அண்ட் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ இதனால் உங்கள் டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். நம்பர் 3, தயிர். தயிர் ஒரு கோல்ட் நேச்சர் ஃபுட்டுங்க. இதனால் மியூக்கஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் இதை நீங்கள் நைட்டில் சாப்பிட்டிங்கன்னா சைனஸ், கோல்டு, கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இதை நீங்கள் மார்னிங் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்பர் 2, ஃப்ரூட்ஸ் தாங்க. ஃப்ரூட்ஸ்லேயும் அதிகமாக நீர் இருக்கிற பழமான தர்பூசணி, கொய்யா, ஆரஞ்ச் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் கஷ்டமாக இருக்குங்க. உங்களுக்கு சாப்பிட்டே ஆகணும்னா ஒரு 7 இல்லை ஒரு 6 o'clock நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரியான சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைஜஷனுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் 1, ஹெவி ஃபுட்ஸ் தாங்க. நைட் டைமில் நம்ம பாடி ரெஸ்ட் மோட்க்கு போகும். ஸோ டைஜஷன் ஸ்லோவாக இருக்குங்க. ஆனால் இந்த டைமில் நீங்கள் ஹெவி ஃபுட்ஸ் மாதிரி ராஜ்மா இல்லை ஆயில் அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ரொம்பவே ஸ்லோ ஆகும். இதனால் உங்களுக்கு நைட் டைமில் வெயிட் கெயின் ஈஸியாக ஆகும். ப்ளஸ் இன்சோம்னியா அண்ட் டயர்னஸ் மாதிரி மார்னிங்ஸில் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குங்க. ஸோ நைட் டைமில் கொஞ்சம் லைட் அண்ட் ஈஸியான ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கூட ஒரு சின்ன டிப்ஸும் இருக்குங்க. நீங்கள் டின்னர் ஒரு 7 o'clock ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைமும் கிடைக்கும். அண்ட் அதேமாரி நீங்கள் டின்னர் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா இஞ்சி ஒரு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடித்து ஒரு 10 minutes வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் போய் பாடுங்க. இது உங்கள் டைஜஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.